வாட்ஸ்அப்பில் எக்கச்சக்கமான அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போது கரண்ட்டாக ஒரு அப்டேட், ஒரு ஃபியூச்சரை சைலண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபியூச்சர் டெய்லி யூஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிங்கன்னா 100% கிடையாது. பட் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயாவது என்ன, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். வாட்ஸ்அப்போட லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா செட்டிங்ஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு மேலே ஹெல்ப் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவங்களுக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி இருக்கும், அதுக்கு கீழே ஆப் இன்ஃபோ தான் இருக்கும். இப்போ நடுவில் ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க, இயர்லி ரிமைண்டர் ஆஃப் அவர் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ். இப்போது இது என்ன ப்ரோ ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்போ வாட்ஸ்அப்பில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் எப்பயாச்சும் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணால் அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு அக்செப்ட் பண்ணுற ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணலன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகாத சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கும். அந்த அப்டேட் மாதிரி எப்பயாச்சும் ஒரு தடவை எட்டு வருவாங்க. அப்போ நீங்கள் போய் பார்த்து என்னத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன டேர்ம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நமக்கு பிரச்சனையா இல்லையா, நமக்கு சேஃபா அண்ட் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ இயர்லி ரிமைண்டர் ஆஃப் அவர் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் பேஜுக்கு வந்து போகுது. இயர்லி ரிமைண்டர் ஆஃப் அவர் யூசர்ஸ் இன் இந்தியா இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்காக தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப விதிகள் 2021 படி இந்த வாட்ஸ்அப்பில் சேவை விதிமுறைகளை ஆண்டுதோறும் நினைவிடுவதாகும். சேவை விதிமுறைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களை பாதுகாக்க வைத்திருக்க உதவும் வகையில் சேவை விதிமுறைகள் என்ன அனுமதிக்கப்பட்டது மற்றும் துஷ்பிரயோகத்துக்கு வாட்ஸ்அப்பின் பதில் ஆகியவற்றை விளக்குகிறது. ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கான காரணத்தையும், பட் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கான வாட்ஸ்அப்போட ஆன்சராகவும் இருக்கும். அண்ட் உங்களோட சேஃப் அண்ட் செக்யூரியும் அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த சேவை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் இப்போன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட்ஸ்அப் உங்கள் தனிமுறை மற்றும் பாதுகாப்பில் உறுதியாக உள்ளது. வாட்ஸ்அப் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்து என்ன, நம்மளோட ப்ரைவசியில் வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும், நீங்கள் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அப்டேட். இயர்லி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும். அதில் ஏதாவது நமக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா இதில் நம்ம போய் பார்த்துக்கலாம். அல்லது பாதிப்பு இல்லை, நமக்கு ஏதாவது நன்மை இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் என்னன்னாலும் இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் இப்படின்னா, அக்செப்ட் பண்ணுற ஆப்ஷன் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் பண்ணிட்டு யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன்னா அந்த அக்செப்ட் வரும்போது நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க, ஐயோ நம்ம டேட்டாஸ்லாம் வந்து போகுது, நம்ம அக்செப்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அப்படியே வந்து மறந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு அதை வந்து சொல்லிடுவாங்க, இது சேஃப்டியா இல்லையா, இது வாட்ஸ்அப் இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதனால் என்ன நாங்கள் ஆன்சர் சொல்ல வர்றோம், இதனால் என்ன யூஸ், இதனால் உங்களோட சேஃப்டிக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா, பாதுகாப்பாக இருக்கும் இருக்காது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து அதில் வந்து சொல்லிடுவாங்க. அவ்வளோதான் இந்த ஃபியூச்சர், இந்த ஆப்ஷன். இதில் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா இந்த ஆப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துங்க, ஏதாவது இருக்கா இல்லை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லி வந்து பார்த்துக்குங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபியூச்சர் ஒரு சின்ன ஃபியூச்சர். இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, மேபி எப்பயாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.